இன்றைக்கு 13ஆம் தேதி வரை கடந்த 13 நாட்களாக மண்டலம் 5 மற்றும் மண்டலம் 6க்குட்பட்ட தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் வளாகத்தில் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வரார்கள். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் இரண்டாக இருந்தது. இத்தனை நாள் நாங்கள் தூய்மை பணியில் மாநகராட்சி சார்பாக ஈடுபட்டு வந்தோம். இன்றைக்கு தனியாராக மாற்றும் பொழுது எங்களுடைய பணி பாதுகாப்பும், அதேபோல் இதற்கு முன்னர் நாங்கள் வாங்கி கொண்டிருந்த ஊதிய பாதுகாப்பும் எங்களுக்கு வேணும் அப்படின்றத கோரிக்கையாக முதல்ல முன்வைத்திருந்தார்கள். தொடர்ந்து பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக அந்த அமைப்புடன் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. மாண்புமிகு துறையின் அமைச்சர் அண்ணன் KN நேரு அவர்களும், மாவட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் PK சேகர் பாபு அவர்களும், இங்கே இருக்கக்கூடிய பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களும், இணை ஆணையர் சுகாதாரம் அவர்களும் உடனிருந்து அவர்கள் தரப்பிலிருந்து 5 பிரதிநிதிகளும் மற்றும் தூய்மை பணியாளர்களும் உட்பட்டு நம்முடைய வளாகத்திலே பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. ஒவ்வொரு முறையும் அவர்கள் கோரிக்கை ஒவ்வொரு விதத்தில் இருந்தது. முக்கியமான கோரிக்கைகள் அவருடைய பணி பாதுகாப்பும், அவர்கள் வாங்கி கொண்டிருந்த ஊக்கத்தொகை சேலரி பாதுகாப்பு அப்படின்றதாக குறிப்பிட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அவர்கள் தரப்பிலும் நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தார்கள். நம்முடைய மாநகராட்சி தரப்பிலிருந்தும் நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தார்கள். இன்றைக்கு பில் வந்திருந்தது. அதன் அடிப்படையில் நீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. மாநகராட்சி போராட்டம் நடக்கக்கூடிய இடம் இல்லை அப்படின்றத அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இங்கிருந்து உடனடியாக அவர்களை அப்புறப்படுத்துமாறு நீதிமன்றத்தில் நம்மளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சிகளில் போராட்டம் நடத்தணும் அப்படின்றதுக்கு சில இடங்கள் இருக்குது. அதுக்கு போலீஸ் பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த பகுதிகளில் அவங்க போராட்டத்தை மேற்கொள்ளலாம். ஆனால் ரிப்பன் வளாகம் அப்படின்றது போராட்டம் நடத்தக்கூடிய இடம் இல்லை அப்படின்ற வகையில் தீர்ப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இங்கிருந்து அவர்கள் கடந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.